இந்த உயர்ந்த இமயமலை பகுதியில்தான் இரு பெரிய நாடுகள் சந்திக்கின்றன, சீனா மற்றும் இந்தியா. சர்ச்சைக்குரிய உலகின் மிக நீளமான எல்லை பிரச்சினையை இந்த நாடுகள் கொண்டிருக்கின்றன. இந்த எல்லையில் வன்முறை மோதல்களும் நடந்துள்ளன. இந்த பனிச்சிகரங்கள் முதல் பரந்த இந்திய பெருங்கடல் வரை இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை பற்றியும், அந்த உறவு தற்போது எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை பற்றியும் இந்த காணொளியில் சற்று விரிவாக பார்ப்போம். இந்தியாவும் சீனாவும் ஆசிய கண்டத்தின் சக்தி வாய்ந்த நாடுகள். ஒன்று ஜனநாயக அரசு, மற்றொன்று சர்வாதிகார அரசு. இவை முறையே உலகின் 5வது மற்றும் 2வது பெரிய பொருளாதாரமாக திகழ்கின்றன. இரண்டுமே அணு ஆயுதங்களை கொண்டிருக்கின்றன. இரு நாடுகளிலும் சேர்த்து மொத்தம் 300 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். இது உலக மக்கள் தொகையில் 1/3 பகுதி. எனவே இந்த இரண்டு நாடுகளும் ஒருவரை ஒருவர் எப்படி கையாள்கிறார்கள் என்பது மிகவும் முக்கியம். ஆனால் சமீப காலமாக இருவருக்கும் இடையே ஒத்துழைப்பை விட போட்டி மேலோங்கி இருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு மோசம் என்பதிலிருந்து மிக மோசம் என்கிற நிலைக்கு சென்று விட்டது என நான் கூறுவேன். பொருளாதார உறவு தொடர்கிறது, வர்த்தக உறவு தொடர்கிறது, ஆனால் ராஜ்ய உறவு தேங்கி நிற்கிறது. ராணுவ மற்றும் பாதுகாப்பு உறவுகள் பதற்றமானதாகவும் எரிச்சலூட்டக்கூடியதாகவும் மாறிவிட்டன. ஆனால் இதற்கு முன்னர் அப்படி இல்லை. கடந்த காலங்களில் அவர்கள் நெருக்கமான உறவை பேண விரும்பினர். 1949ஆம் ஆண்டு சீனாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி அமைந்த பிறகு 1947இல் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு வலுவாக இருந்தது. சுஷாந்த் சிங் இந்திய தேசிய பாதுகாப்பு குறித்த நிபுணர். அமெரிக்காவின் ஏல் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றும் அவர் இந்தியாவில் உள்ள கொள்கை ஆராய்ச்சி மையத்தில் மூத்த ஆய்வாளராகவும் இருக்கிறார். இரு நாடுகளும் தாங்கள் இணைந்து செயல்பட முடியும் எனவும் ஆசியாவில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவாக முடியும் எனவும் நினைத்தன. ஆனால் அது நடக்கவில்லை. உண்மையில் இதற்கு என்ன காரணம்? இந்த இமயமலை சிகரங்களில் இதற்கு ஒரு விடை கிடைக்கலாம். ஆள் அரவமற்ற இந்த சூழலில் ஒரு குளிர் பாலைவனம் பாறைகளாலும் பனியாலும் நிறைந்து கிடக்கிறது. தற்போது கல்வான் பள்ளத்தாக்கிற்கு செல்லலாம். இங்குதான் சர்ச்சைக்குரிய எல்லை தொடர்பாக இந்தியா மற்றும் சீன வீரர்கள் மோதிக்கொண்டார்கள். 2020இல் கல்வான் நதியின் வளைவில் உள்ள இந்த பகுதியில் அந்த மோதல் நடந்தது. இந்த மோதலில் 20 இந்திய வீரர்களும் 4 சீன வீரர்களும் உயிரிழந்ததாக கூறப்பட்டது. சில ஆண்டுகளுக்கு முன்னர் எல்லையை சுற்றியுள்ள அந்த பகுதியில் ஆயுதங்கள் பயன்படுத்தக்கூடாது என இருதரப்பும் ஒப்புக்கொள்ளாமல் இருந்திருந்தால் இந்த மோதலில் உயிரிழப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். இங்கு என்ன நடந்தது என்பதற்கான தெளிவான விளக்கம் தற்போது வரை கிடைக்கவில்லை. அப்போதிலிருந்து இருதரப்பும் பெருமளவு இங்கு படைகளை குவிக்க ஆரம்பித்தன. 20 கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகும் தற்போது வரை முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. 6 ஆண்டுகள் ஆகியும் அதில் முட்டுக்கட்டை தொடர்கிறது. 2024இல் ஜெர்மனியில் நடந்த மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டில் இந்திய ஆளும் கட்சியான பாஜகவின் தேசிய செய்தி தொடர்பாளர் தெரிவித்த கருத்து இதுதான். எல்லையில் வரம்பு மீறும் நடவடிக்கைகள் அல்லது எல்லைக்குள் ஊடுருவு முயற்சிகள் நடந்த போதிலும் இந்தியா தைரியமாக அதை எதிர்கொண்டது. மேலும் டிராகனை எவ்வாறு சமாளிப்பது என இந்தியாவுக்கு நன்றாகவே தெரியும். இந்தியாவுடனான பதற்றம் குறித்து சீனாவின் வெளியுறவு அமைச்சர் நேரடியாக குறிப்பிடவில்லை என்றாலும் இந்த பிரச்சனையில் சீனாவின் நிலைப்பாட்டை வலியுறுத்தி பேசினார். பரந்த நிலப்பரப்பையும் 1 டஜன் அண்டை நாடுகளையும் கொண்ட சீனா பல சிக்கலான மோதல்களை எதிர்கொண்டு வருகிறது. பேச்சுவார்த்தை மூலம் அந்த மோதல்களை தீர்ப்பதில் சீனா உறுதியாக உள்ளது. இந்த இரு நாடுகளும் தங்களது எல்லையை தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக வரையறுக்கவில்லை. அதில் 3 சர்ச்சைக்குரிய பகுதிகள் இருக்கின்றன. முதலாவது காஷ்மீர். இந்தியா, சீனா, பாகிஸ்தான் என 3 நாடுகளில் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. இந்த பகுதி அக்ஸை சின், சீனாவால் நிர்வகிக்கப்படும் இந்த பகுதியை இந்தியா தனக்கு சொந்தம் என்கிறது. அடுத்து அருணாச்சல பிரதேசம். இதை தெற்கு திபெத் என பெயரிட்டு சீனா உரிமை கோருகிறது. இது தவிர வேறு சில சிறிய சர்ச்சைக்குரிய பகுதிகளும் இருக்கின்றன. இதனால் இந்த பகுதியின் வரைபடமே சற்று சிக்கலானது, சர்ச்சைக்குரியது. கடந்த ஆண்டு புதிய அதிகாரப்பூர்வ வரைபடத்தை சீனா வெளியிட்டு இவற்றை தங்கள் பகுதி என காட்டியிருந்தது. இது இந்தியாவை கோபப்படுத்தி மோதலை தீவிரமாக்கியது. இரு தரப்பிலும் தேசிய உணர்வு உச்சத்தை அடைந்து வருகிறது. எனவே எல்லை பிரச்சனையில் இரு நாடுகளும் விட்டுக் கொடுக்க முடியாது. இவர் ஷிடாவ்லி, ஜெர்மனியின் பான் நகரை மையமாக கொண்டு இயங்கும் DW சீன மொழி சேவையின் தலைவர். பல ஆண்டுகளாக சீனா இந்தியா இடையேயான உறவை இவர் கவனித்து வருகிறார். இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதலின் மையமே எல்லை பிரச்சினைதான் என்கிறார் இவர்.
No government will say that. எந்த அரசும் சரி வாருங்கள் சமாதானம் செய்து கொள்ளலாம், எங்கள் பகுதியில் கொஞ்சம் உங்களுக்கு விட்டு தருகிறோம், அமைதியை நிலைநாட்டுவோம் என்று கூறாது. இது நடக்காத காரியம், மிகவும் அரிது என்று நான் கூறுவேன். எனவே இது தீர்க்க முடியாத சிக்கல். இரு நாடுகளும் தங்களுடைய தற்போதைய நிலையை தக்க வைக்க முயற்சிப்பதுதான் ஒரே வழி. Try to keep the status quo. இந்த பிரச்சனையின் ஒரு பகுதி காலனி ஆதிக்க காலத்திலேயே தொடங்கிவிட்டது. 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இருந்த பிரிட்டிஷ் வரைபடங்கள் எல்லை எங்கு செல்கிறது என்பதற்கான வெவ்வேறு விவரங்களை காட்டுகின்றன. 1947இல் இந்தியா சுதந்திரம் அடைந்தபோது பிரிட்டிஷார் வெளியிட்ட வரைபடத்தில் தெளிவான எல்லையே இல்லை. இதில் திபெத் முக்கிய பங்கு வகிக்கிறது. முன்னர் இந்தியா மற்றும் சீனாவை பிரிக்கும் ஒரு இடையகமாக திபெத் இருந்தது. 20ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில் வெளியான பல வரைபடங்களில் அது சுதந்திர சுயாட்சி பிரதேசமாக இருந்ததை பார்க்க முடிகிறது. ஆனால் 1950இல் சீனாவின் கட்டுப்பாட்டிற்குள் திபெத் வந்ததும் எல்லாம் மாறியது. 1959இல் திபெத் எழுச்சி தொடங்கியது. அது உடனே சீன படையால் நசுக்கப்பட்டது. இதனால் திபெத் மதகுரு தலாய் லாமா இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். இது சீனாவை கோபப்படுத்தியது. சிறிது காலத்திற்கு பிறகு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் மோதல்கள் எழத் தொடங்கின. இவை அனைத்தும் ஒரு பொதுவான எல்லைக்கோட்டை உருவாக்குவதற்கான வாய்ப்பை மிகவும் கடினமாக்கியது. அதன் பின்னர் அது ஒருபோதும் நடக்கவே இல்லை. எனவே இன்று பெரும்பாலான வரைபடங்களில் காட்டப்படுவது உண்மையான கட்டுப்பாட்டு கோடு அல்லது சுருக்கமாக LAC என அழைக்கப்படும் ஒரு தெளிவற்ற எல்லை கோடாகும். இந்த எல்லை எங்கு சரியாக செல்கிறது அல்லது இது எவ்வளவு நீளம் என்பதில் இருதரப்பினருக்கும் ஒத்த கருத்து இல்லை. இந்த எல்லையில் உள்ள சில சர்ச்சைக்குரிய இடங்கள் இருபுறமும் பல்லாயிரக்கணக்கான துருப்புகளால் பாதுகாக்கப்படுகின்றன. அதனால்தான் இரு நாடுகளும் LACயில் சாலைகள், பாலங்கள் மற்றும் சுரங்கப்பாதைகள் கட்டுவதில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. மலைப்பகுதிக்கு வீரர்களை விரைவாக அழைத்துச் செல்வதற்கு உட்கட்டமைப்பு முக்கியமானது. ஒரு சமீபத்திய உதாரணம் இந்த சேலா கணவாய். இந்தியா இங்கு ஒரு பெரிய சுரங்கப்பாதையை திறந்து வைத்துள்ளது. வானிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் இந்திய ராணுவம் தனது படைகளை LACக்கு விரைவாக நகர்த்த இது உதவும். சீனாவின் எல்லையில் நிலப்பரப்பு தட்டையாக இருப்பதால் சாலைகள் அமைப்பதற்கு அந்நாட்டிற்கு எளிதாக இருக்கிறது. உண்மையில் இந்தியா முழுமையாக சீனாவுடன் போட்டியிடவில்லை. இன்றும் கூட இந்திய உள்கட்டமைப்பு சீனாவை விட மிக குறைவாகவே உள்ளது. இது உள்கட்டமைப்பு பற்றியது மட்டுமல்ல, இரண்டு நாடுகளும் சமநிலையில் இல்லை. சீனா பெரிய பொருளாதாரம், பெரிய ராணுவம், மேம்பட்ட தொழில்நுட்ப வசதிகளை கொண்டிருக்கும் நாடு. இந்தியா பெரிதும் சீன இறக்குமதிகளை சார்ந்திருக்கிறது. இந்தியா சீனாவின் ஆதிக்கத்தை பார்த்து அச்சப்படுவதற்கு மற்றொரு காரணம் தண்ணீர். இமயமலையில் உற்பத்தியாகும் ஆறுகள் சுமார் 130 கோடி மக்களுக்கு நன்னீரை வழங்குகின்றன. தெற்காசியாவில் தண்ணீர் பஞ்சம் பெரும் கவலையாக இருக்கிறது. காலநிலை மாற்றம் இதை இன்னும் மோசமாக்கி இருக்கிறது. பல அணைகளை கட்டி இந்த பிராந்தியத்தையே மாற்றி அமைத்து வருகிறது சீனா. இதிலிருந்து மின்சாரம் தயாரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம். இந்த நதி வளைவில் உலகின் மிகப்பெரிய நீர்மின் நிலையத்தை கட்ட சீன பொறியாளர்கள் முன்மொழிந்துள்ளனர். இதுபோன்ற திட்டங்கள் தனது முக்கிய நதிகளின் ஓட்டத்தை சீன கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விடுமோ என்ற அச்சம் பல இந்தியர்களிடையே இருக்கிறது. எனவே இது நிலம் மட்டுமல்லாமல் வளங்கள், செல்வாக்கு ஆகியவை தொடர்பான மோதலும் கூட. மலைகள் தவிர்த்து இந்த மோதல் தொடரும் மற்றொரு பகுதிக்கு செல்லலாம். இந்திய பெருங்கடல். இது ஆப்பிரிக்காவின் முனையிலிருந்து ஆஸ்திரேலியா வரை 10,000 கிலோமீட்டருக்கு பறந்து கிடக்கும் ஒரு பகுதி. பொருளாதார ரீதியாக, இராணுவ ரீதியாக, மூலோபாய ரீதியாக இது உலகின் மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்று. உலகின் முன்னணி ஏற்றுமதியாளரான சீனாவிற்கு இது ஒரு முக்கியமான வர்த்தக பாதை. ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக இந்த பிராந்தியத்தில் சீனா ஆர்வம் காட்டி வருகிறது. அங்கு கணிசமாக முதலீடுகளையும் அதிகரித்துள்ளது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் 20க்கும் மேற்பட்ட துறைமுகங்களில் சீனா பங்குகளை கொண்டுள்ளது. அவற்றில் சில கடற்படை பயன்பாட்டிற்கான ஆற்றலையும் கொண்டுள்ளன. உதாரணமாக ஜிபூட்டி துறைமுகத்தை எடுத்துக்கொள்வோம். மே 2015இல் இது இப்படித்தான் இருந்தது. சீனாவின் பெரிய முதலீட்டிற்கு பிறகு இன்று எப்படி இருக்கிறது என பாருங்கள். சீனா இப்போது உலகின் மிகவும் பரபரப்பான கப்பல் பாதைகளில் ஒன்றில் ஒரு துறைமுகத்தை மட்டுமல்ல, ஒரு இராணுவ தளத்தையும் கொண்டுள்ளது. அதே நாட்டில் அமைந்துள்ள அமெரிக்க இராணுவ தளத்திலிருந்து சில மைல்கள் தொலைவில்தான் சீனாவின் தளமும் இருக்கிறது. இப்போது ஜிபூட்டியில் உள்ள இந்த துறைமுகத்தையும் இலங்கை, மியான்மர் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள சீனாவின் பங்களிப்பை கொண்ட பிற துறைமுகங்களையும் எடுத்துக்கொண்டால் இந்தியா சுற்றி வளைக்கப்பட்டதைப் போல தோன்றலாம். அதனால்தான் சமீபத்திய ஆண்டுகளில் இந்தியா இந்திய பெருங்கடலில் தனது ஆதிக்கத்தை வளர்த்துக் கொள்ள தொடங்கியுள்ளது. மற்ற பெரிய நாடுகளை விட மிகவும் பின்தங்கியிருந்தாலும் இந்தியா முதலீடு செய்கிறது.
அதன் கடற்படை பாதுகாப்பு பட்ஜெட் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது. இந்திய பெருங்கடலில் உள்ள மலாக்கா, லோம்போக் மற்றும் சுந்தா நீரிணை போன்ற சில முக்கிய பகுதிகளில் இந்தியா கவனம் செலுத்துகிறது. இவை தென்சீன கடலையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கும் குறுகிய பகுதிகள். சீன போர்க்கப்பல்கள் இந்திய பெருங்கடலுக்குள் நுழைய இந்த நீரிணைகளை கடந்துதான் செல்ல வேண்டும். எனவே இந்தியா குறைந்தபட்சம் இந்த பாதைகளை கண்காணிக்க முடியுமா என்பதை உறுதிப்படுத்த விரும்புகிறது. உதாரணமாக, இங்கே நிக்கோபார் தீவுகளின் தெற்கு முனையில் இந்தியாவின் கடற்படை விமானத்தளம் இருக்கிறது. இது மலாக்கா ஜலசந்தியிலிருந்து வெறும் 450 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. தீவுகளை பற்றி பேசுகையில் இங்குதான் மாலத்தீவுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்திய பெருங்கடலின் நடுவில் அமைந்திருக்கும் இந்த சிறிய தீவு நாட்டின் அமைவிடம் அதனை மூலோபாய ரீதியாக மிகவும் முக்கியமானதாக மாற்றுகிறது. மாலத்தீவு பணக்கார சுற்றுலா பயணிகளுக்கான இடம் மட்டுமல்ல, அது வர்த்தகம், உள்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பிற்கு ஒரு மையமாகவும் உள்ளது. நீண்ட காலமாக மாலத்தீவு தலைவர்கள் இந்தியா மீது அனுதாபம் காட்டினர். ஆனால் சமீப காலமாக அது குழப்ப நிலைக்கு சென்றுவிட்டது. 2024 பொதுத் தேர்தலில் சீன ஆதரவு வேட்பாளர் முகமது முய்சு இந்தியா வெளியேறு என்ற முழக்கத்துடன் பிரச்சாரம் செய்து வெற்றி பெற்றார். அதே ஆண்டு அவர் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்து பின்னர் இந்திய படைகளை மாலத்தீவு விட்டு வெளியேற உத்தரவிட்டார். பின்னர் தற்போது மீண்டும் இந்தியாவுடன் நட்பு பாராட்டுகிறார். இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்தியா இன்னும் அதிக ஆதிக்கம் செலுத்த வேண்டும், அங்கு முனைப்புடன் முன்னேற வேண்டும் என்ற ஒரு பேச்சு உள்ளது. வளப்பற்றாக்குறையாலும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்திற்குள் ஆதிக்கம் செலுத்த குறைந்த வாய்ப்பு இருப்பதாலும் இந்தியா அதில் பின்தங்கியுள்ளது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இந்தியாவின் உத்திகளில் ஒன்று சக்தி வாய்ந்த கூட்டணிகளை உருவாக்குதல். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் குவாட் அமைப்பில் இந்தியா உறுப்பினராக உள்ளது. மேலும் அமெரிக்காவுடனான இந்தியாவின் ஆழமான உறவு சீனாவை கோபப்படுத்தியுள்ளது. Last thing, Beijing would like to. இந்தியா 100% அமெரிக்காவுடன் இணைந்திருப்பதைத்தான் சீனா இறுதியாக பார்க்க விரும்புகிறது. சீனாவை பொறுத்தவரை அது இறுதி நிலையாக இருக்கும். ஏனென்றால் சீனாவை சுற்றி தென்கொரியா, ஜப்பான், பிலிப்பைன்ஸ் போன்ற பல அமெரிக்க நட்பு நாடுகள் உள்ளன. இப்போது வியட்நாம் கூட அந்த வரிசையில் இணைந்திருக்கிறது. எனவே இந்தியா முற்றிலும் மேற்கு நோக்கி சென்றால் அது சீனாவிற்கு மிக மிக மோசமானதாக இருக்கும். To the western side will be for China very, very bad. ஆனால் பதற்றங்களுக்கு நடுவே சீனாவுடன் தொடர்புகளை பேணுவதில் இந்தியா கவனமாக உள்ளது. மேற்கத்திய ஆதிக்கத்தை எதிர்கொள்ளும் நோக்கில் இரு நாடுகளும் பிரிக்ஸ் மற்றும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு ஆகியவற்றில் உறுப்பினர்களாக உள்ளன. மிகவும் மாறுபட்ட கூட்டணிகளை தொடர முயற்சிக்கும் அந்த உத்தி ஒரு கடினமான சவால். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை இது அதன் விருப்பங்களை வெளிப்படைத்தன்மையுடன் வைத்திருப்பதற்கான ஒரு வழி. மீண்டும் இமயமலை மற்றும் இந்திய பெருங்கடல் பக்கம் திரும்புவோம். இந்த போட்டி எங்கே செல்கிறது? தவிர்க்க முடியாத சூழலில் இது போராக மாறுமா? I don't see this. அதற்கு வாய்ப்பிருக்கிறதா என தெரியவில்லை. ஏனென்றால் முதலாவதாக அந்த இரண்டு நாடுகளிடமும் அணு ஆயுதங்கள் உள்ளன. எனவே கண்டிப்பாக போரால் ஏற்பட போகும் பின் விளைவுகளையும் அவை கணக்கிடும். இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். மேலும் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஒருவருக்கொருவர் தேவைப்படுகிறார்கள். Economically, politically. எனவே இந்த பிரச்சனையில் முட்டுக்கட்டை தொடர்கிறது. இரு தரப்பினரும் பெரிய அளவில் மோதலை எதிர்கொள்ள விரும்பவில்லை. அதே சமயம் பின்வாங்கவும் முடியாது. ஒருவேளை இந்த இரு நாடுகளும் தங்கள் பிரச்சனைகளை தீர்க்க ஒரு வழியை கண்டுபிடித்தால் உலகின் சக்தி வாய்ந்த கூட்டாளிகளாக உருவெடுக்க முடியும். ஆனால் இப்போதைக்கு சீனாவும் இந்தியாவும் செல்வாக்கு மற்றும் ஆதிக்கத்திற்காக தொடர்ந்து போட்டியிட தயாராக உள்ளன. எனவே இதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு.